மதிப்பிற்குரிய உயர்ஸ்தானிகர் அவர்களே, இலங்கையின் உரை மீண்டும் ஒரு பொலிவிட்டப்பட்ட நிஜத்தை மறைக்கும் வடிவத்தை இந்த அவைக்கு வழங்குகிறது என்ற கவலையை நாங்கள் தங்களிடம் வெளியிடுகிறோம். தமிழர்களுக்கான நீதி இன்னமும் மறுக்கப்படும் சூழலில் இது மிகவும் வேதனை அளிக்கிறது. செம்மணி போன்று சமீபத்தில் தமிழர் பகுதிகளில் பிணங்களுடன் கூடிய மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதில் குழந்தைகளின் உடல்களும் உள்ளன. இது ஒரு வரலாற்று சம்பவம் மட்டுமல்ல, இது நடைமுறையில் ஒரு குற்ற வழக்கு சம்பவ இடமாக கருதப்பட வேண்டும். ஆனால் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உள்ளவர்களே அவற்றை அழிக்க மற்றும் மறைக்க அனுமதித்து வருகின்றனர். இருப்பினும் இன்றும் அங்கு உறங்கும் அந்த உடல்கள் பேசுகின்றன. அவை இலங்கை மறைக்க விரும்பும் குற்றங்களுக்கு சாட்சியம் அளிக்கின்றன. இந்நிலையில் இந்த உண்மை தங்களின் ஆண்டு அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என்பது மிகுந்த வேதனையை ஏற்படுத்துகிறது. இந்த மௌனம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவமதிப்பாகவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை இல்லாமல் ஏற்படுத்துவதாகவும் உள்ளது. அரசாங்கம் தன்னை பற்றி சொல்லும் போது பொது நம்பிக்கை பெற்றதாக கூறுகிறது. ஆனால் யதார்த்தமோ வேறு. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தங்கள் உறவுகளை பற்றிய உண்மையை அறிய 2500 நாட்களுக்கும் மேலாக தமிழ் தாய்மார்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். ஆனால் அவர்களின் அமைதியான போராட்டத்திற்கு ஆதரவு கிடைக்காமல் மாறாக மிரட்டல் மற்றும் வன்முறையே அவர்களுக்கு பரிசாக கிடைக்கின்றன. சமீபத்திய நிகழ்வான திருகோணமலை மாவட்டத்தின் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி திருமதி செபஸ்டியான் தேவி அவர்கள் ஜெனீவாவுக்கு செல்லும் திட்டம், மனித உரிமைகள் அமைப்புகளுடன் உள்ள தொடர்பு போன்ற விவரங்கள் பற்றி தீவிரவாத தடுப்பு பிரிவினரால் கடுமையான முறையில் விசாரிக்கப்பட்டுள்ளார். இக்கூட்டத்தொடர் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இதே வேளையில் நடக்கும் இச்சம்பவம் குறித்து நாங்கள் ஆழ்ந்த கவலை அடைகிறோம். மேலும் தமிழ் மனித உரிமை பாதுகாவலரான பொஸ்கோ என்று அழைக்கப்படும் திரு மரியதாஸ் மோகன்ராஜ் அவர்கள் ஐக்கிய நாடுகள் அமைப்போடு ஈடுபட்டதற்காகவே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவமானது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை உயர் ஆணையரத்துடன் பணியாற்றும் எவருக்கும் ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு செய்யப்பட்டு வருகிறது. அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கும் உங்கள் பயணத்தை முன்னிட்டு உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இனப்படுகொலையில் தப்பியவர்களின் குரலை கேளுங்கள். இந்த மனித புதைகுழிகளை நேரில் சென்று பார்வையிடுங்கள். உண்மையை தைரியமாக பிரதிபலியுங்கள். அரசாங்கத்தின் மாயஜால வார்த்தைகளை நம்பாதீர்கள். இந்த பேரவையானது நடந்தேறிய நிகழ்வுகளுக்கே பதிலளிக்க வேண்டுமே தவிர இலங்கை அரசால் புனைந்து எழுதப்பட்ட உரைகளுக்கு அல்ல. உண்மை இல்லாமல் நீதி வாழாது, மாறாக நீதி மறுக்கப்படும். நன்றி. நடந்தது இனப்படுகொலை, தமிழ் ஜெனோசைட். எனவே எங்களுக்கு சுயநன்மை உரிமை வேண்டும் என்று தொடர்ந்து ஒழித்துக் கொண்டு வருகின்றோம்.